Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்யற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய சிம்பிளான சென்னா வச்சு ஒரு கறி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சலாம். இப்போ குக்கர் ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு சுருள ரெண்டையும் வதக்கிற போறோம். எப்பவுமே நம்ம வெங்காயம் வதக்கிட்டு தான் தக்காளி சேர்ப்போம். இந்த ரெசிபிக்கு ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நம்ம வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது கூட முக்கியமான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா. இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து இது மூணையும் நல்லா சுருளா வதக்கிற போறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கிலோ அளவுக்கு சுண்டல் எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திருக்கேன். 1 கப் தண்ணியோட சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வைக்க போறோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பரா நம்மளோட சென்னா ரெடி ஆயிரும். நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்க சப்பாத்தி தோசைக்குனா இதே பதத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அப்படியே இறக்கிருங்க. நான் இதை சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் சுருள வதக்கிற போறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லா ரைஸுக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மசாலா வச்சு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி இது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.